அண்மை செய்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஆசிரியர் மயங்கி விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயங்கிய பெண் ஆசிரியரின் இரத்த அழுத்தம் பரிசோதிக்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் போது பெண் ஆசிரியர் ஒருவர் மயக்கமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நேரலையில் விளக்கம் அளிக்க உள்ளார். நௌஷத், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் 5வது நாளாக பல்வேறு கட்ட போராட்டம் இருக்கிறார்கள். இன்று குறிப்பாக எக்மோரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் கல்லூரி முன்பாக ஈடுபட்ட போராட்டம் என்பது 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். இங்கே குவிந்த ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக காவல்துறை கைது செய்த ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் காட்டலாம். இந்த போராட்டக்காரர்களை கைது செய்தும் இல்லாமல் அதில் சில பெண்மணிகள் மயங்கி விழுந்ததும் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற காட்சியில் பார்க்க முடிகிறது. அதுவும் இல்லாமல் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறாங்க. இந்த காட்சி நீங்க பார்க்கலாம். ஒரு நீதி தேவதை போல கருப்பு பேட்சை கண்ணில் கட்டிக்கொண்டு எங்களுடைய ஊதியம் வழங்கவில்லை என்ற ஒரு காட்சியை காட்சியை பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அதாவது 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்ற முன்வைத்து காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது மிக முக்கியமாக நாங்கள் ஊதிய உயர்வு கேட்கவில்லை, எங்கள் அடிப்படை ஊதியத்தை நாங்கள் கேட்கிறோம் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 நாட்களாக பல்வேறு வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது 2009க்கு பிறகு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஒரு வகையான சம்பளமும் அதற்கு முன்பாக சென்ற ஆசிரியர்களுக்கு ஒரு வகையான சம்பளம் என ஒரு நாள் இடைவெளியில் சேர்ந்த எங்களுக்கு சம்பளம் மாறுபாடு இருக்கிறது. நாங்கள் அனைவருமே ஒரே பணிதான் செய்கிறோம். ஆனால் ஏன் இந்த ஊதிய வேறுபாடு என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அதாவது மத்திய அரசு ஏற்கனவே 7வது ஊதிய குழுவில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் ஆசிரியர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தெரிவிப்பதென்றால் எங்களுடைய பெண் ஆசிரியர்கள் நீங்கள் பார்க்க முடிகிறது. அதாவது தொடர்ந்து ஏராளமான ஆசிரியர்கள் குடும்பத்துடன் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது 5வது நாட்களாக, அதாவது 5 நாட்களாக இந்த போராட்டத்தில் நேற்று கூடிய கூட்டத்தில் என்பது மெரினா கடற்கரை செல்லக்கூடிய காமராஜர் சாலை திடீரென்று கூடியது பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருந்தது. அந்த ஆசிரியர்களை அப்புறப்படுத்தும் பணியில் தொடர்ந்து காவலில் ஈடுபட்டாங்க. அதே போல இந்த எக்மோரில் திடீரென்று இந்த காலை இந்த கூடிய ஆசிரியர் கூட்டம் என்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களை தொடர்ந்து கைது செய்யும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அவங்களை அப்புறப்படுத்துவதற்கான பணியை தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது நேற்று குண்டுக்கட்டாக கைது செய்தார்கள், அதே போல குண்டுக்கட்டாக கைது செய்த பணியும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் என்பதால் நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறோம், ஆனால் எங்களை ஒரு குற்றவாளி போல இங்க இருக்கிற காவல்துறையினர் எங்களை இயக்குவதாக எங்களுடைய ஆசிரியர்களும் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் ஆசிரியர் ஒருவர் இணைந்திருக்கிறார், கேட்போம். சார் வணக்கம் சார். 5வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுவீங்க, அரசு செவிச்சாச்சு தான் இல்லையா? இதுவரை எங்களை அழைத்து முறையாக பேசலை. நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் நாங்கள் போராடும் போது எங்களுக்கு ஒரு இடமாவது கிடச்சிச்சு. போராடுவதற்கு எங்களுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு இடம் கூட கிடைக்காம இந்த 5 நாட்களாக தெருவா சென்னையில் நாங்கள் அலைகிறோம். நாங்கள் பல தடவை கேட்டுட்டோம், எங்களுக்கு ஒரு சாக்கடை பக்கமாவது ஏதாவது ஒரு இடத்த கொடுங்க, நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்து நாங்கள் போராடிட்டு போகிறோன்னு. ஆனால் அரசு அதை கூட மதிக்காமல் எங்களை ஏதோ தீவிரவாதிகளையும் குற்றவாளிகளையும் பார்க்குற மாதிரி எங்களை பார்த்த இடத்துல போட்டு அடக்குமுறையை கையாண்டு எங்களுடைய ஆடைகளை எல்லாம் கிழிக்கிறாங்க. இது எந்த விதமான அணுகுமுறைன்னு எங்களுக்கு தெரியலை. நீங்கள் எங்களை என்ன செஞ்சாலும், எங்களை குன்றே போட்டாலும் நாங்கள் போராட்டத்தை இந்த இடத்துல நாங்கள் நடத்தியே ஆவோம். எங்களுடைய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். நீங்கள் உங்களுடைய திமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறு இது. அதுவரையிலும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் கலைஞர் ஐயா. அந்த காலத்தில் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் பறிக்கப்படுது. அதோட சேர்த்து எங்களோடு வேலை பார்க்குற, ஒரு நாளைக்கு முன்னாடி வேலை பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு உள்ள ஊதியமும் பறிக்கப்படுது. எந்த ஒரு ஊதிய குழுலையும் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணுங்க. 3170 ரூபாய் ஊதியத்தை சம்பளத்தை பிடிச்சாங்கங்க. இது எந்த வேலை சரியான விஷயம் கிடையாது. இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இது போன்ற அநீதி கிடையாது. அனைத்திலும் கல்வியில், பொருளாதாரத்தில், வளர்ச்சியில் எல்லாத்துலேயும் நாங்கள் முன்னிலை மாநிலம்ன்றீங்க. அதுக்கு யார் காரணம்னு கேட்குறோம். இந்த கல்வி தானே, இந்த மாணவர்கள் தானே, இந்த ஆசிரியர்கள் தானே. அப்போ அந்த ஆசிரியர்களோட அடிப்படை ஊதியத்தை பறித்து தான் தமிழகத்தினோட பொருளாதாரத்தை உயர்த்தணுமா? கடந்த ஆட்சியில் இதே மாதிரி போராட்டம் ஈடுபடும் போது அப்போ எதிர்கட்சியாக தலைவராக இருந்தார் முதல்வர்கள். அப்போ உங்களை பார்த்து வாக்குறுதி கொடுத்து போனார்ல, இப்போ அந்த வாக்குறுதி என்ன சொல்கிறாரு? 2 முறை 2018 நாங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் போராடும் போது 2 முறை நேர்லேயே வந்திருந்து
திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் சொன்னார். இப்போ நாங்கள் போராடும் போது நாங்கள் அதுக்காக ஒரு குழு அமைக்கிறோம்னு சொன்னாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு குழு அமைச்சு தான் எது சாத்தியமோ அதை மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்போ தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குழு அமைக்கிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போயே திருப்பி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். குழுன்றது ஏமாற்று வேலை தான், நாங்கள் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்னோம். 1/1/2023 அந்த புத்தாண்டில் முதல்ல அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையை இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடை 3 மாதத்தில் கலையிறதுக்கு நாங்கள் குழு போடுறோன்னு சொன்னாங்க. அமைச்சரும் அதை சொன்னாங்க, அதிகாரிகளும் அதை சொன்னாங்க. எல்லா பேரும் ஒரே மாதிரி 3 மாதத்தில் இந்த குழுவை முடிப்போம்னு சொன்னாங்க. இன்றைக்கி 3 வருஷம் முடிய போகுது. 3 வருஷம் முடிஞ்சும் போச்சு. இன்ன வரை அந்த குழுவை காணோம். கேட்டால் இன்னும் நாங்கள் கூப்பிட்றோம், அழைக்கிறோம், பேசுகிறோன்றாங்க. இதெல்லாம் ஏமாற்று வேலை தான். எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பொதுமக்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரே ஒரு விஷயந்தான். ரொம்ப நீங்கள் பெரிய விஷயம்லாம் இது கிடையாது. மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தா அதை நம்ம பொதுமக்கள் ஏற்றுக்குருவோமா? இதுக்கு மட்டும் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு 2 கொத்தனார் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஒரு கொத்தனாருக்கு 1000 ரூபாயும் ஒரு கொத்தனாருக்கு 500 ரூபாயும் கொடுத்தா ஏற்றுக்குறோமா? நாங்கள் 16 வருஷமாக அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் போராடிக்கிட்டு கிடக்கோம். இதை கொடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். இது எந்த விதத்தில் நியாயம் உண்டு எங்களுக்கு தெரியல. இதையே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய 6ஆம் தேதிக்குள்ள இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், ஒரு நல்ல பதில் வரும் சொல்லி வச்சிருக்காரு. எப்படி பாருங்க? எங்களை அழைத்து பேசி எந்த ஒரு முடிவு இன்னும் செய்யலை. நாங்கள் பல தடவை மனு கொடுத்துருக்கோம், எங்களோட கோரிக்கைகளை கொடுத்துருக்கோம். அவங்க அதை அழைத்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கணும்னு தான் நாங்களும் தொடர்ந்து இதை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் தேர்தல் நேரத்தில் நடத்துகிற போராட்டம் இல்லை. இது கடந்த காலங்களில் பல வருடங்களாக நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய ஆற்றாமை தான் நாங்கள் இப்போ திருப்பி அழுதமான அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குறோம். ஏன்னா இதுக்கு மேலே எங்களுக்கும் வழி இல்லை. 4.25 வருஷம் ஆயிடுச்சு. அரசு எதுக்கு 6ஆம் தேதி போகணும்? இப்பயே அழைச்சி உடனே பேச்சுவார்த்தையில் முடிச்சு அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு புத்தாண்டை சிறப்பான புத்தாண்டை ஆக்கணும் இல்லையா? இது இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே, இவங்க காலத்தில் பறிக்கப்பட்ட ஊதியம் தானே. 16 வருஷம் எங்கிட்ட இருந்து பறித்த ஊதியத்தை நாங்கள் திருப்பி கூட கேட்கலங்க. எங்களுக்கு இனிமேலாவது கொடுங்க. ஏகப்பட்ட பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டோம். எங்களுக்கு நிறைய பேர் ஓய்வு பெற்றாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்காக கொடுங்கன்னு தான் கேட்குறோம். இன்னும் நாட்களை தள்ள இந்த போராட்டங்கள் இன்னும் தீவிரமாகும். இது அரசுக்கு மிகுந்த கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடாது. உடனடியாக கூப்பிட்டு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து அரசு தாமதப்படுத்தும் பட்சத்தில் இந்த போராட்டம் தீவிரமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அமைச்சர் என்னதான் வாக்குறுதி கொடுத்தாலும் கூட நேரடியாக அழைத்து பேச வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் எங்களை சரியான முறை அழைத்து பேச வேண்டும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். அது கேட்ட போது தொடர்ந்து இந்த போராட்டம் தீவிரமடையும் பட்சத்தில் தான் இந்த கூட்டமானது, அதாவது அவருக்கு ராபர்ட் அவர்கள் ஆசிரியர் தெரிவித்தது போல, எங்களை ஆசிரியராக இருந்தாலும் கூட ஆசிரியரை பாராமல் தொடர்ந்து எங்களுக்கு குண்டுக்கட்டாக ஒரு தேச துரோகி கை செய்ய காட்சி கூட நம்மளால பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தை அப்புறப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. நௌஷத், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.